அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மருத்துவ கலை சொற்கள். அதற்கு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த புக்கை எப்படி புக் பண்றது அப்படிங்கறத வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த புக்ல என்னவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கலைச்சொற்கள் நிறைய பேர் அதை ஒமிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அதை ஏன் ஒமிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கடினமாக இருக்கிறதுனால அதை ஒமிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அது 10 மார்க் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நீங்க கேட்கலாம் ஆட்சி சொல்லாகராதி படிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். லாஸ்டா ஒரு எக்ஸாம் நடந்தது ரீசெண்டா. அது கூட நான் புக் ப்ரூஃப் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா இந்த கலைச்சொற்கள் ஆட்சி சொல்லாகராதியில இடம்பெறவில்லை, இது டிபார்ட்மெண்ட் கலைச்சொற்கள்ல தான் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நமக்கு குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மாடரேட்டா கேட்பாங்க. ஆனா குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரே எக்ஸாம், ரெண்டாவது போட்டி அதிகம், அதனால கடினமா தான் இருக்கும். குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் கலைச்சொற்கள் படிக்கிறது தான் சேஃப்டி. ஓகேவா? அப்ப நீங்க கேட்கலாம் 3 லட்சம் வேர்ட்ஸ் இருக்கு, எப்படி நீங்க படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். அதற்காகத்தான் நான் மிக மிக ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியெல்லாம் அதை சிம்பிளிஃபை பண்ணுனா அதை எளிமைப்படுத்தி படிக்கலாம். அதே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உடல் உறுப்புகள். சில பேர் ஷார்ட்கட் விரும்புறீங்க, சில பேர் புரிஞ்சு படிக்கணுங்கிறீங்க. என்னுடைய ஒப்பீனியன் ஷார்ட்கட்டை விட புரிஞ்சு படிக்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் பெட்டரா இருக்கும். ஓகேவா? இருந்தாலும் ஷார்ட்கட் கேட்டவங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உடல் உறுப்புகள் அதை தனியா பிரிச்சு எடுத்து அதற்கான ஷார்ட்கட்டை ரெடி பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்கட் கேட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல் உறுப்புகளுக்கு தனியா பிரிச்சு எடுத்துட்டு அதெல்லாம் ஷார்ட்கட் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன்னொட்டு பின்னொட்டு எழுத்துக்கள், அதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், அதுவும் கொடுத்திருக்கேன். இது புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அதுவும் கொடுத்திருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த முன்னோட்டி எழுத்துக்களை இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதற்கான மீனிங் என்ன. இப்ப ஒரு சொல் ஆரம்பிக்கிற சொல் சொல்றதுதான் முன்னோட்டு எழுத்து. முடியும் சொல்லை குறிப்பது பின்னோட்டு எழுத்து. ஆரம்பிக்கிற சொல் ஏல ஆரம்பிச்சாவோ அல்லது ஏஎன் இப்படி ஆரம்பிச்சாவோ அது பொருள் என்ன பொருளை குறிக்கும், இன்மை அல்லது இல்லாமையை குறிக்கும். அதற்கான சாம்பிள் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம். அக்லோசியா, அக்லோசியானா நாக்கின்மை. அப்போ உங்களுக்கு ஏங்கிறது இதுல வரும். குளோசியா அப்படின்னா நாக்கு. இப்ப அக்லோசியா ஏங்க வரும்போது அது இன்மையை குறிக்குது, அப்ப நாக்கின்மை. அனிமியா ஏஎல்ல ஆரம்பிக்குது, அப்போ அது ரத்த இல்லாமை, ரத்த சோகை. அதே மாதிரி ஏபி இப்படி ஆரம்பிக்கிற சொல் அது ஒண்ணு விலகலா இருக்கும் அல்லது நீக்கம் அப்படின்னு இருக்கும். அதற்கான சாம்பிள் வார்த்தை அப்டக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்புறம் தள்ளுதல், அப்ளேஷன் உறுப்பு நீக்கல், இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அப்டமினோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது வயிறு சார்ந்ததா இருக்கும். இது மாதிரி நம்ம ப்ரிஃபிக்ஸ் வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். தொகுத்து ப்ரிஃபிக்ஸ் வார்த்தை. இது உங்களுக்கு இப்படி பிரிச்சு படிச்சுட்டு அதுக்கும் பிறகு நீங்க போய் கலைச்சொற்களை படிக்கும் போது மிக மிக எளிமையாக இருக்கும். கீழே ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சதும் அடுத்தது சஃபிக்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா எழுத்து முடியக்கூடியது. அப்ப அது ஏசி அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தை, ஏஎல் ஏஎன் இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதற்கான எடுத்துக்காட்டு வார்த்தையை இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, கார்டியாக் அப்படிங்கும் போது ஏசில முடிஞ்சிருக்கு, ரீனல் அப்படின்னா ஏஎல்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்ன வருது, இதயம் சார்ந்தது, சிறுநீரகம் சார்ந்தது அப்படின்னு வருதான். அது மாதிரி நம்ம முடியக்கூடிய வார்த்தைகளையும் கொடுத்து அதற்கான பின்னோட்டு எழுத்துக்கான மீனிங், அதற்கான எடுத்துக்காட்டு வார்த்தைக்கான மீனிங் இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி தொகுத்து கொடுத்துட்டேன். இப்ப நீங்க உடல் உறுப்புகள் ஷார்ட்கட் இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கும் பிறகு நீங்க கலைச்சொற்களை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஏ சீரீஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி இதை பிரிச்சு கொடுத்திருக்கேன் அப்படின்னா காமன் ரூட் வேர்ட்ஸ். ரூட் வேர்ட்னா நம்ம தமிழ்ல வேர்ச்சொல்னு படிப்போம் இல்லையா, அது மாதிரி காமன் ரூட் வேர்ட்ஸ் உள்ளதை ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டேன். இப்ப பாருங்க, அப்டமினல், அப்டமினோ அப்படிங்கிற வேர்ச்சொல் உள்ள சொல்ல எடுத்து உங்களுக்கு இங்க தொகுத்து கொடுத்துட்டேன். இப்ப பார்த்ததுமே உங்களுக்கு கிளியரா புரியும். பாருங்களேன், அப்டமினல்னாவே வயிறு சார்ந்ததா வருது. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையுமே ஓரளவு உங்களுக்கு
கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்ம உறுப்புகளும் எடுத்து தனியா படிச்சுட்டோமா, இங்க இந்த பாருங்க தமனி, கால்வாய் இதெல்லாம் வந்து அந்த உறுப்புகளே நம்ம படிச்சிருப்போம். அப்போ உங்களுக்கு இது ரொம்ப எளிமை தானே. அதே மாதிரி இங்க எல்லாம் வந்து காமன் ரூட் வேர்ட்ஸ் உள்ளத இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இந்த பிரிக்க முடியாம கனெக்டிங் வேர்ட்ஸ் இல்லாம உள்ளத மிசலனஸ்ன்னு சொல்லிட்டு அதுல கொண்டாந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி பாருங்க காமன் ரூட் வேர்ட்ஸ் உள்ளதை பிரிச்சு கொடுத்துட்டு பிரிக்க முடியாததையெல்லாம் வந்து மிசலனஸ். இது இந்த பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா அவங்க மருத்துவ கலைச்சொற்கள் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேஜ் நம்பர் அந்த பிடிஎஃப்ல உள்ள பேஜ் நம்பர் கொடுத்து அந்த பேஜ்ல உள்ள காமன் ரூட் வேர்ட்ஸ் பிரிக்க முடியாத தனியா மிசலனஸ் இது மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக எளிமையா இருக்கும். இது வந்து A to Z வரைக்கும் இது மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டேன். அப்போ இதை எப்படி படிக்கிற முறை அப்படின்னா, உடல் உறுப்புகளை ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுக்குங்க, அது ஷார்ட்கட்டோட இருக்கு. அடுத்தது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து படிச்சுக்குங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறதுக்கு மிக எளிமையா இருக்கும். இப்போ சஃபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்க CYTE அப்படின்னு முடிஞ்சாவே அது உயிரணு, அப்ப நினவணு செவ்வணு அந்த மாதிரி வரும். அது மாதிரி நம்ம ஒண்ணு நிறைய சொல்லியிருக்கோம். OMA அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் அப்படிதான் வரும். ITIS இப்படி முடிஞ்சிச்சுன்னா வந்து அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய் வரும். இப்படி எல்லாம் வந்து நம்ம க்ளூ மாதிரி வச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த காமன் ரூட் வேர்ட்ஸையும் படிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா மிக எளிமை, மிக மிக எளிமை. இது 5 நாட்களில் உங்களால் முடிக்க முடியும். கண்டிப்பாக 5 நாட்களில் முடிக்க முடியும். ஏன்னா இதுல வந்து காமன் ரூட் வேர்ட்ஸ் படிக்க போறீங்க. அடுத்தது இதுல என்ன படிக்க போறீங்க, அந்த மிசலனஸ்ல உள்ளதை படிக்க போறீங்க. அவ்வளவுதான். படிச்சீங்கன்னா 5 நாட்களில் உங்களால மிக எளிமையாக படிக்க முடியும். நீங்க புக்கை வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்ததாக இதுல வந்து நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்னா அடுத்ததாக ஆட்சியல் கலைச்சொற்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது முக்கியமான அந்த 9 டிபார்ட்மெண்ட்டையும் ஃபாஸ்டா முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆனா வந்து நல்ல வரவேற்பு இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இது செய்ய முடியும், இல்லைன்னா வேஸ்ட் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்தா இது ரொம்ப எளிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை நான் செஞ்சிருக்கேன். அதனால வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க. அடுத்தது இப்போ என்னன்னா, நீங்க இப்போ ஃப்ரீ புக்கிங் தான் இப்போ நான் பண்ண போறது. ஏன் அப்படின்னா எத்தனை பேருக்கு இது தேவைப்படுதுன்னு தெரியாம நான் பிரிண்டிங் கொடுக்க முடியாது. கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுடைய அந்த டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய நேம கொடுத்துட்டு எனக்கு புக் வாண்டட் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை பேர் போடுறீங்க, லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 25. அந்த டிசம்பர் 25க்குள்ள எத்தனை பேர் போடுறீங்களோ அத்தனை பேரை வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 25 பேர் போடுறீங்க அப்படின்னா அந்த 25 பேர் நேம மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த 25க்கு மட்டும்தான் நான் பிரிண்டிங்க்கு கொடுக்க முடியும். அதுக்கு மேல வந்து டிசம்பர் 25 பிறகு என்கிட்ட கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா வந்து நீங்க போடுறவங்க எத்தனை பேர் போடுறீங்களோ அத்தனை பிரிண்டிங் தான் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? அதுக்கும் பிறகு நீங்க டோட்டலா 25ஆம் தேதிக்கு பிறகு புக்கினுடைய ரேட் என்னங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா எத்தனை பேர் ஆர்டர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம பிரிண்டிங் கொடுக்க முடியும், அதை பொறுத்து தான் நம்ம வந்து ரேட் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே. அதனால கீழே உள்ள டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதுக்கு பிறகு கேட்டீங்கன்னா கிடைக்காது. எத்தனை பேர் கேக்குறீங்களோ அத்தனை பிரிண்டிங் மட்டும்தான் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? புக்கு கண்டிப்பா பிடிக்கும். கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.